ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா ஓடிடியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட தெலுங்குல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கிற ஜூனியர் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதில் அரசியல்வாதியும் பிஸ்னஸ் மேனாகவும் இருக்க கலி ஜனார்தன் ரெட்டியோட பையன் கிரீட்டி ரெட்டி இதில் ஹீரோவாக அறிமுகமாகிறாரு. இவர் கூட ஸ்ரீலீலா மற்றும் ஜெனிலியா நடிச்சிருக்காங்க. படம் இந்த வருஷம் ஜூலை 18 ரிலீஸ் ஆனது. இது தன் அதீத பாசக்கார அப்பா கிட்ட இருந்து விடுபட்டு மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்க ஆசைப்படுற ஒரு பையனோட கதை. இதோட கதையில அபி ஒரு கலகலப்பான ஆளு, அதே சமயம் படிப்புலையும் கெட்டி. அபி பிறக்கும் போதே அவன் அம்மா இறந்து போனதால அபியோட அப்பா அவனை ரொம்ப பாசமா வளர்க்குறாரு. இந்த பாசம் தான் அபிக்கு போக போக மூச்சு முட்டுது. அதனால அவன் காலேஜுக்கு வரும்போது அந்த லைஃபை ரொம்ப ரசிச்சு வாழணும், அதே சமயம் அப்பா விட்டு தள்ளி இருக்கணும்னு முடிவு பண்றான். காலேஜில் ஸ்பூர்த்தியை பார்த்த உடனே காதலில் விடுறான். ஆனா அது ஒன் சைடாவே இருக்கு. அவளை இம்ப்ரெஸ் பண்ண ஒரு டாப் கம்பெனியில் இன்டர்னா வேலைக்கு சேர்றான். அந்த கம்பெனி சேர்மன் கோபாலம் அப்புறம் அவரோட டாட்டர் விஜய சௌஜன்யனால நடத்தப்படுது. அபி ரொம்ப சீக்கிரமாவே விஜய் சௌஜன்யா கிட்ட கெட்ட பேர் வாங்குறான். ஆனா அவ அப்பாவோ இவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா ஒரு ப்ராஜெக்டுக்காக அபியோட பிறந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு. ஏன் தன் மகள் அபி கூட அனுப்பி வைக்கணும்? விஜய சௌஜன்யாவுக்கும் அந்த ஊருக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அப்படியே அபிக்கு அவன் தேடின அந்த மறக்க முடியாத நினைவுகளை உருவாக்கணும்னு தெரிய வரதான் இதோட மீதி கதை. ஒரு பெரிய ஆளோட பையனை ஹீரோவா லான்ச் பண்ணும்போது என்னெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருக்கு. டான்ஸ், ஃபைட்டு, ரொமான்ஸ்னு ஃபுல் பேக்கேஜில் இறங்கியிருக்கு. இந்த கிரீட்டி ரெட்டியும் டான்ஸ்லயும் ஆக்ஷன்லயும் நல்லா ட்ரைனிங் எடுத்திருப்பார் போல இருக்கு. அது ஸ்கிரீன்ல நல்லாவே தெரியுது. அதுவும் ஸ்ரீலீலா இருக்கும்போது கதையும் பெரும்பாலும் ஹீரோவே சுத்தி வருது. அதனால ரெண்டு பெரிய லேடி கேரக்டர்லயும் ஓரம் கட்டுது. படம் ஆரம்பத்துல காலேஜ் லைஃப் அப்புறம் கார்ப்பரேட் கல்ச்சர்னு வழக்கமான ஃபார்முலாவா இருக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் எமோஷனல் மொமெண்ட்ஸ். இதுக்கு நடுவுல ஒரு சுவாரஸ்யமான த்ரெட். கம்பெனியோட ஓனர் தன் பெண்ணை சிஓ ஆக்குறாரு. அது பிடிக்காத ஒரு போர்டு மெம்பரு கூடவே கம்பெனியோட சிஎஸ்ஆர் ஃபண்ட் அட்டைய போடுறான். அதுக்காக கதை கிராமத்துக்கு ஷிஃப்ட் ஆகுது. அங்க இன்னொரு வில்லன் அடியாட்களோட கலாட்டா பண்றான். ஆனா எல்லாம் எமோஷனல் ட்ராமாவில் காணா போகுது. இந்த அப்பா மகன் பிளஸ் மக பாசம் லைஃபை பேரண்ட்ஸ் பார்வையில் புரிஞ்சுக்கிறதுன்னு கடைசி வரை போகுது. என்னை பொறுத்தவரை ஃபேமிலி ட்ராமாவை சரியான எலிமெண்ட்ஸோட கொடுத்தா எப்போவுமே சோட போகாதுன்னு இந்த படம் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். கிரீட்டி ரெட்டிக்கு ஒரு நல்ல லான்ச் பேட் எடுக்க வேண்டிய அத்தனையும் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்ரீலீலாவோட ரோல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ரொமான்டிக் சீன்ஸ், அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு ஸ்பெஷல் டான்ஸ் நம்பரோட முடிஞ்சிடுது. ஜெனிலியா கம்பெனி பாஸா ரொம்ப டீசென்டான ரோல். கிளைமேக்ஸில் வர எமோஷனல் சீனில் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுது. ரவிச்சந்திரன் பாசக்கார அப்பாவா வராரு. விவா ஹர்ஷாவும் சத்யாவும் அங்கங்க சிரிக்க வைக்கிறாங்க. ராவ ரமேஷ் மற்றும் அச்சுத் குமாரும் வந்து போறாங்க. டிஎஸ்பியோட மியூசிக்ல வைரல் வையாரி வைரலா இருக்கு. எங்கெல்லாம் டச்சிங் சீன்ஸ் வருதோ அங்க வர பீச்சும் நல்லா இருக்கு. இந்த படம் தியேட்டர்ல ஓடாதனால மோசம்னு சொல்ல முடியாது. மொத்த டியூரேஷன்ல எனக்கு இந்த சிஎஸ்ஆர் ஆக்டிவிட்டி சீனுங்க வரும்போது மட்டும்தான் தள்ளி தள்ளி பார்த்தேன். மற்றபடி நல்ல எமோஷனல் சீன்ஸ், டச்சிங் டயலாக்ஸ்னு எல்லா வயசு ஆடியன்ஸும் ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. அதுவும் குடும்பத்தோட பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோடு சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.